இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பல கவலைகள் இருக்குது. சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு பசங்க பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு மனைவி பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு கணவன் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய எல்லாருமே பிரச்சனைகளில் முங்கி போயிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்டையுமே இது சொல்ல முடியாது. கேட்டு பாருங்கள். நீங்கள் பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு கவலை இல்லையா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையான்னு கேட்டு பாருங்கள். யாரும் இது சொல்ல முடியாது. அவங்களுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்தனி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் மட்டும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது, யார் பிரச்சனைகளும் கிடையாது. கடன் பிரச்சனை கிடையாது, கவலை கிடையாது, அழுகிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் ஜன்னத்தில். அதுக்கு தான் அந்த உலகத்தில் ஒரு முமீன்களுக்கும் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரும். இந்த உலகத்தில் ஒருத்தர் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. கஷ்டமும் படணும், சிரமமும் படணும், கவலையும் படணும். இது எல்லாத்துக்கு பிறகு தான் சொர்க்கத்தில் அடைய முடியும். ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் ஃபஸ்ட் லெவலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செகண்ட் லெவலில் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், தேர்ட் லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிட்டே போகும். ஏன்? ஒரு கேம் தான் அது. அந்த கேமில் நீங்கள் ஃபெயில்ட் ஆகுவீங்க. அதுக்கப்புறமா தான் அந்த கேமை புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி அந்த உலகம் கூட பல விதமான கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சதுக்கு பிறகு தான் சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் நல்லா சோதிப்போம், எல்லாரையும் சோதிப்போம். இதனால் இந்த உலகத்தை நம்ம அவ்வளோ ஒன்றும் ஹார்டாகவும் நினச்சிக்கிறக்கூடாது, அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக கூட நினச்சிடக்கூடாது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம எப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். இதில் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அல்லாவுக்காக எல்லாரையும் மன்னிச்சிடணும், அல்லாவுக்காக எல்லாரையும் அடைஞ்சிடணும், அல்லாவுக்காக எல்லாரையுமே சரி சகிச்சுக்கிட்டு போகணும். இந்த உலகத்தில் கஷ்டம் கொடுக்குறவங்க வரதான் செய்வாங்க, கவலை கொடுக்குறவங்க வரதான் செய்வாங்க, தொல்லை பண்ணுறவங்க வரதான் செய்வாங்க. தனித்தனி ரூபத்தில் அழகாக வேறு வேறு ஃபீல்டில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. மனைவிகளுக்கு கணவன் பிரச்சனை, சில கணவனுக்கு மனைவிகள் பிரச்சனை, சில மாமியார்களுக்கு மருமகளுடைய தொல்லை, சில மருமகளுக்கு மாமியாருடைய தொல்லை, வேலை பார்க்குறவங்களுக்கு அதாவது ஆஃபீஸில் மேனேஜர் தொல்லை, சில வேலை பார்க்குற இடத்துல ஓனர் தொல்லை. இந்த மாதிரி உலகம் பல தொல்லைகளில் தான் அடங்கி இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் தொல்லை இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவும் இல்லைன்னா அப்போ எதுக்காக சோதனைகள், எதுக்காக கஷ்டங்கள்? எல்லாமே ஈஸியாக இருந்துச்சுன்னா ஒரு மோமினுக்கு இந்த உலகம் கஷ்டம்தாங்க, கஷ்டமே தான். அதாவது கஷ்டம்தான் வாழ்க்கை நினைக்காதீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படிங்கிறது யோசிச்சுப்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு வழி கிடைக்கும். இது ஈஸியாக தெரியும். அதனால் ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் அப்படியே நின்றாதீங்க.